கண்ணியத்துக்கு எல்லா நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா உலக வாழ்க்கையில் குறுகிய கால ஒரு அவகாசத்தை தந்து உலகத்தில் நடமாட வைத்திருக்கிறார். சொற்ப காலம் வாழ வந்தவர்கள், ஆனால் நீண்ட ஒரு கால வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்ய வந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த சொற்ப கால வாழ்க்கைக்குள்ளால் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு அடிப்படையில் ஏராளமான பாக்கியங்களை தந்துதான் அல்லாஹ் உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார். எதுவெல்லாம் பெரும் பெரும் பாக்கியம் என்று நாங்கள் அனுபவிக்கிறோமோ இதற்கு பின்னால் அல்லாஹ் அமானிதம் என்ற ஒன்றை அல்லாஹ் மறைத்தும் வைத்திருக்கிறார். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் ஆயுள் என்ற மிக பெருமதியான ஒரு பெரும் முதலாவது பாக்கியமாக அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். எமது வயதில் ஒத்த இத்தனை பேர் இந்த கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் ஏராளமான ஜனாதாக்களை அடக்கிவிட்டு இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாளுக்கு நாள் சமகாலத்தில் ஏராளமான ஜனாதாக்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். என்றாலும் அல்லாஹ் இதுவரைக்கும் என்னை மௌத்தாக்காமல் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஆயுதன்ற இந்த பாக்கியத்தை பயன்படுத்தி ஆசிரத்தை சம்பாதித்துக் கொள்வது அதற்குரிய அமானிதமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் என்பது மிக பெரும் ஒரு பாக்கியமாக இருக்கிறது. இந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களை செய்து கொள்வது, படைத்தரப்புடைய நேசத்தை அடைவதற்குரிய வழிகளில் முயற்சி எடுப்பது அதற்குரிய அமானிதமாக இருக்கிறது. எனது கண்தான் எதையும் பார்ப்பதற்கு ஷரியத்தில் இடம் கிடையாது. எனது நாவுதான் எதை பேசுவதற்கு ஷரியத்தில் இடம் கிடையாது. எனது காதுதான் எதை கேட்பதற்கு ஷரியத்தில் இடம் கிடையாது. எனது உள்ளம்தான் வேண்டியதை சிந்திப்பதற்கு ஷரியத்தில் இடம் கிடையாது. ஒவ்வொரு உறுப்பும் அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிகளில் செயல்படுவது அதற்குரிய அமானிதமாக இருக்கிறது. தொழில் என்பது மிக பெரும் ஒரு பாக்கியமாக இருக்கிறது. இந்த தொழிலை சுத்த ஹலாலான சம்பாத்தியமாக மாற்றிக்கொள்வது அதற்குரிய அமானிதமாக இருக்கிறது. மனைவி என்பவள் மிக பெரும் ஒரு பாக்கியமாக தான் தந்திருக்கிறார். இந்த மனைவியை சுவர்க்கத்துக்கு தகுதியான மனைவியாக மாற்றி எடுப்பது அவனுக்குரிய அமானிதமாக இருக்கிறது. பிள்ளைகள் என்பவர்கள் மிக பெரும் ஒரு சொத்தாக, ஒரு செல்வமாக, ஒரு பாக்கியமாக தான் தந்திருக்கிறார். இந்த குழந்தைகளை ஒழுக்கமான குழந்தைகளாக, எமது கண்குளிர்ச்சிக்குரிய குழந்தைகளாக, எமக்காக கையேந்தி துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகளாக விட்டுவிட்டு வஃபாத்தாகுவது பிள்ளைகளுக்குரிய அமானிதமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான பொறுப்புகள் அமானிதங்களை சுமந்தவன் அல்லாஹ் உலகத்தில் குறுகிய கால வாழ்க்கையை தந்து உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார். பொறுப்புகளை முறையாக உணர வேண்டும், அமானிதங்களை முறையாக சுமக்க வேண்டும். இது எமக்குரிய பாரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த அமானிதை பற்றி ஒவ்வொருவரிடமும் மௌத்துக்கு பின்னால் நரகத்துக்கு மேலால் போடப்பட்ட பாலம், சிராத்துல் முஸ்தகீம் பாலம், இதில் வைத்துதான் எமது பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான் என்பது புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தாக இருக்கிறது. எனவே மேலானவர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் தந்த பாக்கியங்களுக்குள்ளால் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு இரக்கம் பார்வைதான். பட்டம் கிடைப்பதை விட, பணம் கிடைப்பதை விட, ஆட்சி அதிகாரங்கள் கிடைப்பதை விட, சொத்து செல்வங்கள் வைத்து வாழ்வதை விட, மாடி வீடுகள் கட்டி வசிப்பதை விட, விலை உயர்ந்த வாகனங்கள் வைத்து ஓடுவதை விட, ஏராளமான காணி பூமிக்கு சொந்தம் கொண்டாடுவதை விட அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பாக்கியம், ரப்புடைய நேசத்தின் மிக பெரும் ஒரு அடையாளம், படைத்த நோக்கத்தை விளங்கி வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறது. கண்ணியவான்களே, உலகத்தை அல்லாஹ் அனைவருக்கும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். உலகம் என்பது எமது பார்வையில் பெறுமதியாக தோன்றலாம். ஆனால் படைத்த ரப்புடைய பார்வையில் உலகமும் எந்த பெறுமதி கிடையாது. உலகத்தில் எதுவெல்லாம் எமது உள்ளத்தில் நாம் பெறுமதியாக நினைத்திருக்கிறோமோ இதற்கும் ரப்பிடம் எந்த பெறுமதியும் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நாம் அனைவரும் அறிந்த ஒரு கசப்பான ஒரு பாடம் தான், இந்த உலகத்தில் ரப்புடைய பார்வையில் மன்னிப்பே இல்லாத பாவம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பாளர். எவ்வளவு பெரிய பாவியும் அல்லாஹ் எந்த நேரத்திலும் அல்லாஹ் மன்னிக்க தயாரான ரப்பு. 100 கொலை செய்த மனிதனை அல்லாஹ் மன்னித்திருக்கிறார். அவ்வளவு பெரிய மன்னிக்கக்கூடிய மன்னிப்பின் விசாலத்தன்மை உள்ளடக்கிய ரப்பு. அவ்வளவு அந்த ரப்புடைய பார்வையில் உலகத்தில் மன்னிப்பே இல்லாத பாவம் அது ஷிர்க் வைப்பதாக, இணை வைப்பதாக இருக்கிறது. இந்த பாவத்துக்கு மாத்திரம் அல்லாஹ்விட மன்னிப்பு கிடையாது. வேண்டிய பாவத்தை வேண்டிய மக்களுக்கு அல்லாஹ்
மன்னித்து விடுவான். ஆனால் ரப்புடைய பார்வையில் மன்னிப்பே இல்லாத ஒரு பாவம் உலகத்தில் இருக்கும் என்றால் இது குர்ஆனுடைய முடிவாக இருக்கிறது. மன்னிப்பே இல்லாத பாவம் தான் அல்லாஹ் அல்லாத கடவுள்களை வைத்து உலகத்தில் வணங்குவது, ஷிர்க் செய்வது. கண்ணியவான்களே, மற்றொரு வார்த்தையில் இதனை விளங்கப்படுத்துவதாக இருந்தால் சுமார் இந்த உலகத்தில் சமகாலத்தில் 800 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்குள்ளால் 250 கோடி மக்கள் தான் ரப்பை ரப்பாக ஏற்றுக்கொண்டு உலகத்தில் நடமாடக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். சுமார் 550 கோடி மக்கள் ரப்புடைய பார்வையில் மன்னிப்பே இல்லாத பாவத்தை செய்து கொண்டு உலகத்தில் நடமாடுகிறார்கள். மன்னிப்பே இல்லாத பாவத்தை செய்து கொண்டு 550 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களுக்கு அல்லாஹ் உலகத்தை தாராளமாக அனுபவிக்க கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். தாராளமாக அனுபவிக்க கொடுக்கிறான். தூர இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எமது நாட்டுக்குள்ளால் பார்க்கலாம், பெரும் பெரும் பட்ட படிப்புகளுடன் அந்நிய மக்கள், பெரும் பெரும் ஆட்சி அதிகாரங்களுடன் அந்நிய மக்கள், பெரும் பெரும் சொத்து செல்வங்கள் வைத்து வாழ்கிறார்கள், மாடி வீடுகள் கட்டி வசிக்கிறார்கள், விலை உயர்ந்த வாகனங்கள் வைத்து ஓடுகிறார்கள், ஏராளமான காணி பூமிக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அல்லாஹ் தாராளமாக உலகத்தை அனுபவிக்க கொடுத்திருக்கிறார். இவ்வளவுக்கு மத்தியில் ரப்புடைய பார்வையில் மன்னிப்பே இல்லாத பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் உலகத்தை தாராளமாக அனுபவிக்க கொடுத்திருக்கிறார். எதனை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் விளங்கப்படுத்துகிறார்? மேலானவர்களே, உலகத்துடைய வஸ்துகள் பட்டங்களை வைத்து ரப்புடைய நேசத்தை முடிவு செய்து கொள்ள முடியாது. அல்லாஹ் உலகத்தை அனுபவிக்க தரலாம், தராமல் இருக்கலாம். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் பார்வையில் உலகம் கொசு அல்ல, கொசுவின் ஒரு சிறகின் துண்டுக்கும் பெறுமதி கிடையாது. ஆதலால் அல்லாஹ் அவனிடம் பார்வையில் மன்னிப்பே இல்லாத மக்களுக்கு தாராளமாக அனுபவிக்க கொடுத்திருக்கிறான். திருமி ஷரீஃபில் ஹதரத் ஸஹ்ர் இப்னு ஸஅத் ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படக்கூடிய சஹாபியின் அறிவிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆழமான உதாரணத்தை, ஒரு ஆச்சரியமான ஒரு பாடத்தை, உதாரணத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஸலாம் பேசினார்கள், லவ் கானத்தித் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின். ரப்புடைய பார்வையில் உலகம் என்ன தரம் என்பதாக பேசினார்கள். எனது உள்ளத்தில் உலகம் என்ன தரத்தில் இருக்கிறது, ரப்புடைய பார்வையில் உலகம் என்ன தரம் பேசினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்புடைய பார்வையில் உலகம் கொசு அல்ல, கொசுவின் சிறகுக்கு பெறுமதியாக இருந்தாலும், கொசுவின் ஒரு சிறகுக்கேனும் பெறுமதியாக இருந்தால் மாசகா காபிரன் மின்ஹா ஷர்மத்தமா 550 கோடி அந்நிய மக்களுக்கு அல்லாஹ் ஒரு மிடர் தண்ணீர் குடிக்க கொடுக்க மாட்டான் என்பதாக பேசினார்கள். எப்பொழுது அந்நிய மக்களுக்கு ஒரு மிடர் தண்ணீர் கிடைக்க மாட்டாது, ரப்புடைய பார்வையில் உலகம் கொசுவின் சிறகுக்காவது பெறுமதியாக இருந்தார். மேலானவர்களே, அல்லாஹ் ஒரு மிடம் தண்ணீரா குடிக்க கொடுக்காமல் இருக்கிறான், உலகத்தையே தாராளமாக அனுபவிக்க கொடுத்திருக்கிறானே. எதனை ஸல்லல்லாஹு அலைஹி இந்த பாடத்தின் மூலம் விளங்கப்படுத்தினார்கள்? ரப்புடைய பார்வையில் உலகம் கொசு அல்ல, கொசுவின் ஒரு சிறகல்ல, சிறகின் ஒரு துண்டுக்கும் பெறுமதி கிடையாது. அதனால் தான் மன்னிப்பே இல்லாத மக்களுக்கு அல்லாஹ் தாராளமாக அனுபவிக்க கொடுத்திருக்கிறாங்க. அவ்வாறென்றால் ரப்புடைய பார்வையில் என்ன பெறுமதி, எது பெறுமதி? சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஸ்னத் அஹ்மதுடைய அறிவிப்பில் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களின் ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பேசினார்கள், இன்னல்லாஹு யுஅதி துன்யா லிமன் யுஹிப்பு வ லிமன் லா யுஹிப். அல்லாஹ் உலகத்தை, வசதி வாய்ப்புகளை, பட்டம் படிப்புகளை, ஆட்சி அதிகாரங்களை, பதவிகளை அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்களுக்கும் கொடுப்பான், விரும்பாத மக்களுக்கும் கொடுப்பான். ஆனால் வலா யுஅதி தீன இல்லா மன் அஹப்ப. தீனுடைய பாக்கியம், படைத்த நோக்கத்தை விளங்கி வாழக்கூடிய சந்தர்ப்பம், ஆகிரத்தை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம், நல்லவர்களில் போட்டி போடக்கூடிய பாக்கியம், மௌத்துக்குரிய தியானிப்புடன் நடமாடக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அதனை கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் ரப்புடைய விருப்பத்துக்கு பாத்திரமான மக்களாக, படைத்த நோக்கத்தை விளங்கி வாழக்கூடிய நல்லடியார்களாக, உலகத்தின் ஏமாற்றத்தை விட்டு ஒதுங்கி வாழக்கூடிய மக்களாக உலகத்தில் நடமாடுவதை அல்லாஹ் எம்மிடம் எதிர்பார்க்கிறான். இதற்கு அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமான வசனங்களை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் உதாரணமாக, பாடமாக குர்ஆனில் திட்ட தெளிவாக உலகத்தை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களில் உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை திட்ட தெளிவாக பேசியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உதாரணத்துக்கு இன்றைய ஹுத்பாவுடைய ஒன்று கூடலின் சாராம்சமாக இந்த ஒரே ஒரு ஹதீஸை மாத்திரம் உள்ளத்தால் சுமப்போம். உள்ளத்தை திறந்து நாம்
கவனமாக இந்த வார்த்தைகளை உள்வாங்குவோம். மேலாளர்களே, அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை, பெரிய ஒரு நோக்கத்துடன் அல்லாஹ் என்னை படைத்து வைத்திருக்கிறான். நீண்ட ஒரு பயணம் நாங்கள் ஒவ்வொருவரும் செல்ல இருக்கிறோம். மேலானவர்களே, உள்ளத்தை துறந்து இந்த ஹதீஸை உள்வாங்குவோம். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் முஸ்தவரிஜுடன் ஷஜ்ஜாத் ரலியல்லாஹு சொல்லப்படக்கூடிய சஹாபிதான் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேச்சை, இந்த ஹதீஸை சொல்வதற்கு முன்னால் எவ்வாறு ஆரம்பித்தார்கள் தெரியுமா? வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு தான் பேச ஆரம்பித்தார்கள். மேலானவர்களே, உண்மையாகவே ஒரு விடயத்தை பேசுவதற்கு முன்னால் நான் சத்தியம் செய்வதில் நியாயம் இருக்கிறது, நீங்கள் சத்தியம் செய்வதிலும் நியாயம் இருக்கிறது. எமது வார்த்தையை மற்ற மக்கள் நம்ப வேண்டும் என்றால் நான் சத்தியம் செய்யத்தான் வேண்டும். எமது வாழ்க்கை அவ்வாறுதான் அமைந்திருக்கிறது. சத்தியம் செய்தால்தான் ஓரளவாவது வார்த்தையை நம்பிக்கொண்டு செல்வார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு விடத்தை போய் பேசி இருப்பார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாலே சத்தியமான வார்த்தை தான். அதற்குள்ளால் எதற்காக சத்தியம் செய்ய வேண்டும்? மேலானவர்களே, இன்று பொய்யை விட்டு ஒதுங்கி வாழ்வது எனக்கும் உங்களுக்கும் பாரமாக இருக்கலாம், சிரமமாக இருக்கலாம். ஆனால் உலகத்தில் சில நல்ல மக்கள், சில சுத்தவாளிகள் உலகத்தில் நடமாடி இருக்கிறார்கள். ஓர் இரண்டு பேர் அல்ல, சுமார் 1,24,000க்கும் மேற்பட்ட சுத்தவாளிகள். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பொய் பேசிய சரித்திரம் கிடையாது. வாழ்க்கையில் ஒரு சிறு தவறு கூட செய்த சரித்திரம் கிடையாது. பிறப்பு முதல் கபரை சென்றடையும் வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு பொய் கூட பேசாத மக்கள், ஒரு சிறு தவறு கூட செய்யாத மக்கள். இவர்களுக்குத்தான் நாம் நபிமார்கள் என்பதாக என்று அடையாளப்படுத்துகிறோம். ஒரு நபி வாழ்க்கையில் ஒரு பொய் பேச முடியாது. ஒரு பொய் பேசிவிட்டால் அவர் நபியாக வர முடியாது. மேலானவர்களே, இப்படிப்பட்ட 1,24,000க்கும் மேற்பட்ட சுத்தவாளிகளுக்கெல்லாம் தலைவராக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யை நினைத்து பார்த்திருப்பார்களா? பொய்யே பேசாத மக்களுக்கு பொய் பேசுவவர் தலைவராக வர முடியுமா? மேலானவர்களே, ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் பொய்யை நினைத்து பார்க்காத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக சத்தியம் செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை திரட்டி பார்த்தால் ஸல்லல்லாஹு சத்தியம் செய்துவிட்டு பேசிய வார்த்தைகள், ஹதீஸ்கள் சொற்பமான ஹதீஸ்களை கண்டுகொள்ள முடியும். ஆனால் அந்த ஹதீஸ்களை பார்த்தால் மிகவும் ஆழமான விடயங்களை, மிக பெருமதியான விடயங்களை, ஒவ்வொருவரும் உள்ளத்தால் உள்வாங்க வேண்டிய விடயங்களை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு சத்தியம் செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு சத்தியம் தான் நான் சொல்ல போறது உதாரணமாக இருக்கிறது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், மத்துன்யா பில் ஆஹிரா இல்லா மிஸ்லு மா யஜஅலு அஹதுக்கும் இஸ்மஅஹு ஹாதிஹி ஃபில் யம் ஃபல்யன்துர் அஹதுக்கும் பிமதர்ஜி. உங்களில் ஒருவர் கடலுக்கு செல்கிறார். இன்று நாம் யாரும் கடல் தெரியாதவர்கள் இந்த இடத்தில் ஒன்று சேரவில்லை. கடலை அண்டிய பகுதியில் அல்லாஹ் என்னை வாழ வைத்திருக்கிறான். கடலை பற்றி தாராளமாக பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். கடலுடைய சாராம்சம், கடற்கரைக்கு சென்றால் தொங்கலும் விளங்காது, ஆழமும் தெரியாது. இதுதான் கடலின் சாராம்சமாக இருக்கிறது. தொங்கலும் விளங்காது, ஆழமும் தெரியாது. ஸல்லல்லாஹு பேசுகிறார்கள், உங்களில் ஒருவர் தொங்கல் விளங்காத, ஆழம் தெரியாத அந்த கடற்கரைக்கு சென்று உங்கள் கை விரல்களில் ஏதாவது ஒரு விரலை கடல் தண்ணீரில் தாட்டி எடுத்தால் தாட்டப்பட்ட விரலில் எவ்வளவு சொட்டு தண்ணீர் ஒட்டி கொள்ளுமோ இந்த வாழ்க்கை தான் உலகத்துடைய வாழ்க்கை. கடல் போன்ற பரந்த விசாலமான வாழ்க்கையை சந்திக்க இருக்கும் ஆகரத்துடைய வாழ்க்கை என்பதாக பேசினார்கள். இதை சொல்வதற்காகத்தான் சத்தியமே செய்தார்கள். வாழ்க்கையில் பொய்யே பேசாத சுத்தவாளிகளுக்கெல்லாம் தலைவராக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்து பேசின வார்த்தை இதுதான். என்ன சொல்கிறார்கள்? உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சொற்பகால வாழ்க்கை, விரலில் ஒட்டிக்கொள்ளக்கூடிய சொட்டு தண்ணீர் போன்ற வாழ்க்கை தான். சந்திக்க இருக்கும் ஆகரத்துடைய பயணம் கடல் போன்ற விசாலமான பரந்த வாழ்க்கை, எத்துணை கோடி வருடங்கள் கடந்தாலும் முடியாத வாழ்க்கை. இதனை நானும் நம்பி இருக்கிறேன், நீங்களும் நம்பி இருக்கிறீர்கள். கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமும் நம்பித்தான் ஆக வேண்டும். மௌத்துக்கு பின்னால் மௌத் என்பதே கிடையாது. எத்துணை கோடி வருடம் கடந்தாலும் முடியாத நிரந்தரமான ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. கண்ணியவான்களே, இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இது. நிதானமாக சிந்திப்போம். இந்த உலகத்தில் இடம்பெறக்கூடிய சகல முயற்சிகளின் சாராம்சம் என்ன தெரியுமா? தொழில் என்ற தலைப்பில் ஏராளமான முயற்சிகள் இந்த உலகத்தில் இடம்பெறுகிறது. காலை முதல் மாலை வரை, மாலை முதல் காலை வரை
எத்தனை பேர் எவ்வளவோ சிரமங்களை சுமந்து கொண்டு என்று நாங்கள் கஷ்டப்படுகிறோம், உழைக்கிறோம். கண்ணியமானவர்களே, சுத்த ஹலாலாக உழைத்து குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து சிந்திக்க வேண்டிய பாடம், இன்று நாம் ஒவ்வொருவரும் தொழில் என்ற பெயரில் அலைகிறோம். எத்தனை பெற்றோர்கள் வயல்களுக்குள்ளால் மண்வெட்டிகளும் சேத்துக்குள்ளால் வியர்வை வடிய வடிய உழைக்கிறார்கள். எவ்வளவு பெற்றோர்கள் பஜாரில் மற்றவர்களுக்கு முன்னால் ஏச்சு வாங்கி மூட்டை தூக்கி கடன் பட்டு வேர்வை செஞ்சு உழைக்கிறார்கள். சமகாலத்தில் ஏராளமான பெற்றோர்கள் வெளிநாடுகளில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கிடையாது, துக்கம் கிடையாது, ஜனாதா கிடையாது, திருமணம் கிடையாது, அனைத்தையும் இழந்து வருடக்கணக்கில் உழைக்கிறார்கள், வருடக்கணக்கில் உழைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அத்துணை பேரின் முயற்சியின் சாராம்சம் ஒன்றுதான். நாம் எவ்வளவு சிரமப்பட தயார்? கண்ணுக்கு முன்னால் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, குடும்பத்தை நன்றாக பார்த்துவிட்டு மௌத்தாக வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் தொழில் என்ற பெயரில் அடைந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியவங்களை உள்ளத்தில் நிதானமாக சிந்திப்போம். சொத்து தண்ணீர் போன்ற வாழ்க்கையில் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பதற்கு இத்துணை தியாகங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், முடிவில்லாத கடல் போன்ற பரந்த விசாலமான வாழ்க்கையில் நானும் குடும்பமும் சந்தோஷமாக இருப்பதற்கு இதுவரைக்கும் நானும் நீங்களும் என்ன தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம்? சொத்து தண்ணி போன்ற வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு செய்யப்படக்கூடிய அந்த முயற்சியின் அளவுக்காவது முடிவில்லாத வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கு நானும் நீங்களும் செய்திருக்கிறோமா? மேலானவர்களே, செய்திருக்கிறோமா? எங்கே இருக்கிறோம்? வாழ்க்கையின் நோக்கம் எங்கே இருக்கிறது? ரப்பு அல்லாஹ் குர்ஆனில் இதை பற்றி ஏராளமாக பேசுகிறான், ஏராளமாக பேசி இருக்கிறான். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதா அல் குரூர். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது உலக வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன தெரியுமா? சொற்பகால வாழ்க்கை, ஏமாற்றக்கூடியது என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். உலக வாழ்க்கை சொட்டு தண்ணி போன்ற வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பதற்கு அலையக்கூடிய அலைச்சல் இன்று நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, முடிவில்லாத வாழ்க்கையில் இதுவரைக்கும் அதற்குரிய தயாரிப்பை நினைத்தும் பார்க்காதவர்களோடு இன்று நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் என்னை உங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் பேசுகிறான், சொற்பகால வாழ்க்கை ஏமாற்றக்கூடியது. பட்டத்தை காட்டியும் ஏமாற்றும், பதவியை காட்டி ஏமாற்றும், ஆட்சி அதிகாரங்களை காட்டி ஏமாற்றும், பட்டப்படிப்புகளை காட்டி ஏமாற்றும், காசு காணிகளை காட்டி ஏமாற்றும், மாடி வீடு ஏசி வாகனங்களை காட்டி ஏமாற்றும். அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிவிட்டான், உலகம் ஏமாற்றும். ஆனால் பல தகுரன்னக்குமுல் ஹயாத்து துன்யா, உலகம் ஏமாற்றும், நீ ஏமாந்து போய்விட வேண்டாம். உலகத்துடைய ஏமாற்றம் சக்கராத்தில் விளங்கும். மேலானவர்களே, சக்கராத்தில் ஏமாற்றத்தை விளங்குவதற்கு முன்னால் உலக வாழ்க்கையில் அதனை விளங்கி மூத்துக்குரிய தயாரிப்புடன் நடமாடுவதற்காக அல்லாஹ் சொற்பகால வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான். மேலானவர்களே, உலகத்தில் அடையக்கூடிய ஒவ்வொரு பட்டங்களின் சாராம்சம் என்ன தெரியுமா? உலகத்தை இலேசுபடுத்திக் கொள்வோம். பட்டத்தை அடையக்கூடாது என்பதற்காக நான் பேசவில்லை, பணத்தை சம்பாதிக்க கூடாது என்பதற்காக பேசவில்லை. திட்ட தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் அடையக்கூடிய ஒவ்வொரு பட்டத்தின் சாராம்சமும் சொட்டு தண்ணி போன்ற வாழ்க்கையில் சற்று கௌரவமாக நடமாடுவதற்கு, அவ்வளவுதான், வேறொன்றும் கிடையாது. இது ஒரு கசப்பான ஒரு பாடல். இது முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸின் பின்னணியை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மேலானவர்களே, உலகத்தில் அடையக்கூடிய ஒவ்வொரு பட்டத்தின் சாராம்சமும் சொத்து தண்ணி போன்ற வாழ்க்கையில் சற்று கௌரவமாக நடமாட வேண்டும். கட்டக்கூடிய ஒவ்வொரு மாடி வீடும் சொட்டு தண்ணி போன்ற வாழ்க்கையில் சற்று சொகுசாக வாழ வேண்டும். செல்லக்கூடிய ஒவ்வொரு ஏசி வாகனமும் சொட்டு தண்ணி போன்ற வாழ்க்கையில் சற்று கூலாக பயணம் போக வேண்டும். இவ்வளவுதான் உலக வாழ்க்கையின் சாராம்சமாக இருக்கிறது. இதனை ரப்பு எவ்வாறு குர்ஆனில் பேசுகிறார் தெரியுமா? யஅலமூன ஸாஹிரன் மினல் ஹயாத்தித் துன்யா. மக்கள் உலகத்தின் வெளிரங்கத்தை தாராளமாக விளங்கி இருக்கிறார்கள். உலகத்தின் வெளிரங்கம் தாராளமாக விளங்குகிறது. பட்டமும் விளங்குகிறது, பணமும் விளங்குகிறது, பதவியும் விளங்குகிறது, ஆட்சியும் விளங்குகிறது, அதிகாரம் விளங்குகிறது. விளங்குவதில் எந்த குற்றமும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறார், தாராளமாக விளங்கி இருக்கிறார்கள். வஹும் அனில் ஆখিরাতি ஹும் காஃபிலூன். எனக்கு ஒரு மௌத் இருக்கிறது, ஆখিরাத்துடைய பயணம் இருக்கிறது. பெற்ற தாயின் வயிற்றிலிருந்து உலகிற்கு தனியார் வந்தா போல் தனியார் கபரில் கொண்டு போய் புதைத்து விடுவார்களே, இதனை சிந்திப்பதற்கு மனிதனுக்கு நேரம் கிடையாது. நிதானமாக உள்ளத்தில் கை வைப்பு. மேலானவர்களே, எமது ஒவ்வொருவரின் கஃன் துளி கிழிக்கப்படக்கூடிய நாள் எப்படியான நாளாக கிழிக்கப்படத்தான் போகிறது. அதற்கு முன்னால் சற்று நாங்கள் நிதானமாக கை வைத்து சிந்திப்போம். எமது ஒவ்வொருவரின் கஃன் துணி கிழிக்கப்படக்கூடிய நாள், எம்மை கஃனில் சுற்றி கொண்டு போய் கபரில் வைத்து மண்ணை போட்டு விட்டு வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்? எனக்கு யார் கை தர முடியும்?
சொற்று தண்ணி போன்ற வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட துன்பங்கள் பிரச்சனைகளுக்கு கை கொடுக்க 4 பேர் இருக்கிறார்கள். ஆறுதலுக்கு மனைவி பிள்ளைகள் இருப்பார்கள், குடும்பம் இருப்பார்கள், கை கொடுக்க நண்பர்கள் இருப்பார்கள், உற்றார் உறவினர்கள் இருப்பார்கள். சக்கராத்துடைய கட்டம், மௌத்துடைய கட்டம், அந்த தனியான பயணம் எனக்கும் உங்களுக்கும் யார் கை தர முடியும்? மேலானவர்கள், யார் கை தர முடியும்? ஒரு விடயத்தை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைப்போம். நாம் ஒவ்வொருவரும் முடிவெடுக்க வேண்டிய கட்டம்தான். உலகத்தில் என்ன தரத்தில் இருந்தாலும் எனக்கென ஒரு மௌத் இருக்கிறது, எனக்கென ஒரு மௌத் இருக்கிறது. எவ்வளவு பெரிய மாடி வீட்டில் வசித்தாலும் கூட எனது கடைசி வீடு 6 அடி குழிதான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எவ்வளவுதான் விலை உயர்ந்த ஏசி வாகனங்கள் வைத்து ஓடினாலும் கூட எனது கடைசி வாகனம் ஏசி ஒரு புறம் இருக்க, ரோதைகள் கூட இல்லாத சந்தோக்குதான் எனது வாகனம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அந்த வசதிக்கு ஏற்றாற்போல் தாராளமாக வர்ண ஆடைகள் வாங்கி உடுக்கலாம். என்றாலும் அந்த ஆடைகளை உடுக்கும் பொழுதே சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். எவ்வளவுதான் விலை உயர்ந்த வர்ண ஆடைகள் வாங்கி உடுத்தாலும் கூட எனது கடைசி ஆடை கப்பன் துணிதான் என்பதை மறந்துவிடக் கூடாது. வீட்டில் பஞ்சு மெத்தைகளில் தூங்கலாம், உஷ்ண காலத்தில் பாய் விரித்து தலைக்கு தலையணை வைத்து தூங்கலாம். என்றாலும் எனக்கென கபரில் ஒரு பாய் கூட விரிக்க மாட்டார்கள், ஒரு தலையணை கூட வைக்க மாட்டார்கள். இதுதான் உலக வாழ்க்கையின் சாராம்சமாக இருக்கிறது. எனவே வேளாண்வர்களே, இதை விளங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுப்பது உலக வாழ்க்கையில் அல்லாஹ் அவன் மீது கொண்ட மிக பெரும் நேசத்தின் அடையாளமாக இருக்கிறது. இதனை விளங்குவது வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது. இதனை விளங்கி உலகத்தின் ஏமாற்றத்தை விட்டு ஒதுங்கி என்ன தரத்தில் இருந்தாலும் கூட பட்டத்தில் இருந்து கொண்டு நான் ஆகரத்தை சம்பாதிக்க வேண்டும், வசதியை வைத்து நான் ஆகரத்தை சம்பாதிக்க வேண்டும், பதவியை வைத்து ஆகரத்தை சம்பாதிக்க வேண்டும். ஒவ்வொரு தரப்பினரும் அந்தந்த தரப்பில் இருந்து கொண்டு மௌத்துக்குரிய தயாரிப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய அழகான ஒரு உண்மையான ஒரு பாடமாக இருக்கிறது. எனவே வேளாண்வர்களே, உலகத்தில் உடம்பில் உயிர் இருக்கும் வரைக்கும் தான் எமக்கு மதிப்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பட்டத்துக்கும் பணத்துக்கும் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் சொத்துக்கும் உரிய மதிப்பு அது மக்களின் பார்வையில் மாத்திரம்தான். அதுவும் உடம்பில் உயிர் இருக்கும் வரைக்கும் தான், மறந்துவிடக் கூடாது. உடம்பில் இருந்து உயிர் கலக்கப்பட்டு விட்டால் எனக்கென எதுவும் சொந்தம் கிடையாது. உடம்பில் உயிர் இருக்கும் வரைக்கும் எனது வாகனம், எனது பூமி, எனது மனைவி, எனது பிள்ளைகள், எனது சொத்து, எனது தொழில், எனது 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 என்று எத்துணை சொத்துக்களை சொந்தம் கொண்டாடினாலும் கூட உடம்பில் உயிர் இருக்கும் வரைக்கும் தான் அதற்குரிய மதிப்பும் சொந்தமும். மேலானவர்களே, உயிர் கலக்கப்பட்டு விட்டால் இன்ஷா அல்லாஹ் காலையில் வஃபாத்தாகிவிட்டால் மாலையில் கபருக்குள்ளா சென்றடைந்து விடுவோம். மாலையில் வஃபாத்தாகிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் காலையில் கபரை சென்றடைந்து விடுவோம். எனக்கென உலகத்தில் அரை நாள் கூட சொந்தம் கிடையாது. இதுதான் உலக வாழ்க்கையின் யதார்த்தமாக இருக்கிறது. எனவே வேளாண்வர்களே, சற்று நிதானமாக உள்ளத்தில் கை வைத்து சிந்திப்போம். இதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ் அந்த பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டு ஆகிரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உம்மத்தின் மீது இறக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் நரகம் போய்விடக்கூடாது, யாரும் படைத்த நோக்கத்தை மறந்து வாழ்ந்து விடக்கூடாது, யாரும் தயாரிப்பில்லாமல் கபரை சென்றடைந்து விடக்கூடாது, மன்னிப்பின்னாமல் படைத்த ரப்பை சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான புத்திமதிகள் சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒன்றாகத்தான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் ரிவாயத் திர்மிதி ஷரீஃப், ஹாக்கிம் ஷரீஃப் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடமாக சொல்லி தந்தார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின். 5 பாக்கியங்கள் கலட்டப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் தந்திருக்கும் 5 பாக்கியங்களை பயன்படுத்தி ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அந்த பாக்கியம், பெரும் பாக்கியம் 5 அடையாளப்படுத்தினார்கள். இந்த பெரும் பாக்கியம் 5ஐயும் பயன்படுத்தி இந்த பாக்கியங்கள் உங்களை விட்டு பறிபோவதற்கு முன்னால், பாக்கியங்கள் கலட்டப்படுவதற்கு முன்னால் அந்த பாக்கியங்களை பயன்படுத்தி ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக பேசினார்கள், ஷபாபக் கபில ஹரமிக். வாலிபர்களே, சில பேசுகிறார்கள், வாலிபர்களே உங்கள் வாலிபத்துக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அந்த வாலிபத்தை பயன்படுத்தி படைத்த ரப்பை நெருங்கக்கூடிய வழிகளில் முயற்சி செய்து கொள்ளுங்கள். மேலானவர்களே, உலமாக்கள் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தை தான், வாலிபத்தின் ஆரம்பம் 15 வயது, முற்றுப்புள்ளி 40 வயது, 25 வருட கால எல்லை. மேலானவர்களே, உண்மையாகவே ஒவ்வொரு வாலிபனின் எதிர்காலமும் முடிவு செய்யப்படக்கூடிய மிக பெருமதியான ஒரு கட்டம்தான் இந்த வாலிப பருவம் என்பது.
அவனது எதிர்காலம், அவனது படிப்பின் முடிவு, அவனது தொழில், அவனுக்கு கிடைக்கும் மனைவி, அவன் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் உட்பட அனைத்து முடிவு செய்யப்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு கட்டம் தான் வாலிப பருவம். பேசினார்கள், வாலிபர்களே, உங்கள் வாலிபத்தை பயன்படுத்தி ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். வெறுமனே துன்யாவுக்காக வேண்டி, சொத்து தண்ணி போன்று அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்துக்காக வேண்டி உங்கள் வாலிபத்தை அர்ப்பணித்து விட வேண்டாம். வாலிபத்தை பயன்படுத்தி ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஒரு கட்டம் உங்களுக்கு வர இருக்கிறது. எந்தெந்த வாலிபர்கள் வாலிபத்தை உலகத்தில் சரியாக பயன்படுத்தி விடுவார்களோ, எந்தெந்த பெற்றோர்கள் எங்கள் வாலிப பிள்ளைகளை அழகான முறையில் சரியாக வழிநடத்தி விடுவார்களோ, இந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் மிக பெரும் ஒரு கிஃப்டை, பெரிய ஒரு பரிசை அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான். என்ன பரிசு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில் சூரியன் 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் சூரியன் பூமியிலிருந்து தூரமாக இருக்கிறது. பூமியிலிருந்து சூரியன் 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. ஆனால் மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் சூரியனை கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். முஸ்லிம் ஷரீஃபில் ரிவாயத் வருகிறது, ஒரு மைல் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலை தூரத்தில் சூரியன் நிறுத்தப்பட்டுவிடும். இன்னொரு ரிவாயத்தில் ஒரு ஜான் அளவில் நிறுத்தாட்டப்பட்டுவிடும். கண்ணியவான்களே, ஒரு மைல் என்றால் சுமார் 1.5 கிலோமீட்டர், 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனின் உஷ்ணத்தை உஷ்ணகாலத்தில் தாங்க முடியாமல் இருக்கிறது என்றால் 1.5 கிலோமீட்டருக்கு முன் 1.5 கிலோமீட்டருக்குள்ளால் சூரியன் ஒவ்வொரு மனிதனின் கடை உச்சியிலிருந்து நிறுத்தப்படக்கூடிய அந்த கட்டம் எவ்வளவு உஷ்ணமாக இருக்கும் மேலானவர்களே, எத்தனை உஷ்ணமாக இருக்கும். அது மணல் பூமி அல்ல, அது செம்பு தரை மேலானவர்களே. ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் செய்த பாவத்துக்கு ஏற்றாற்போல் வியர்வை என்ற வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருப்பான். இந்த கட்டத்தில் அல்லாஹ் தனது வாலிபத்தை வீணாக்கி விடாமல் பக்குவமாக, முறையாக வாலிபத்தை பயன்படுத்தி படைத்த ரப்பின் நேசத்தை சம்பாதிக்கக்கூடிய இந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் ஒரு மிக பெரும் பரிசை வைத்திருக்கிறார். என்ன பரிசு தெரியுமா? ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ். அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுக்க இருக்கக்கூடிய அந்த 7 பேர்களுக்குள்ளால் வாலிபத்தை பக்குவமாக கழித்த வாலிபன், அந்த அப்படிப்பட்ட பயங்கரமான திடுக்கம் நிறைந்த வேர்வையில் மக்கள் மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அரசுடைய நிழலில் நிம்மதியாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் பெற்ற பாக்கியசாலிகளாக வாலிபர்கள் வர வேண்டும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது. அதனால் தான் பேசினார்கள், வாலிபர்களே, வாலிபத்தை வீணாக்கி விட வேண்டாம். வாலிபத்தை பயன்படுத்தி ரப்புடைய நெருக்கத்தை அடைவதற்குரிய முயற்சியை செய்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்குரிய ஒரே வழி என்ன தெரியுமா? வாலிப சஹாபாக்களின் சரித்திரத்தை திரட்டுவோம். எந்தெந்த பெற்றோர்கள் வாலிப பிள்ளைகளை வீட்டுக்குள்ளால் வைத்திருக்கிறோமோ அந்த பிள்ளைகளை எந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களின் சரித்திரத்தை திரட்டுவோம். சஹாபாக்கள் தான் எமது வாழ்க்கைக்கு முன்மாதிரி. அவர்கள் தான் நேரான வழியில் சென்ற மக்கள். மன் கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத் உலாயிக அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் யாரையாவது பின்பற்ற வேண்டுமா, மௌத்தாகி சென்ற நபி தோழர்களாகிய அந்த சஹாபாக்களை பின்பற்றுங்கள். ஏன் தெரியுமா? பிஐஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும். அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீர்கள். ஆண்களை பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீர்கள், பெண்களை பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீர்கள், ஆட்சியாளர்களை பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீர்கள், சாதாரண குடிமக்களை பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீர்கள், பெரும் பெரும் கோடீஸ்வர சகாபாக்களை பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீர்கள், பரம ஏழை சகாபாக்களை பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீர்கள். கண்ணியவான்களே, சாதாரண ஆட்டு இடையனை நீங்கள் பின்பற்றலாம், அநாத பிள்ளையை பின்பற்றலாம், கிராமப்புறத்து காட்டு அரபியை கூட நீங்கள் பின்பற்றலாம். யாரை பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீர்கள். ஏன் தெரியுமா? ஒட்டுமொத்த சஹாபாக்களின் சாராம்சம் அல்லாஹ் உலகத்தில் கொடுத்த சகல பாக்கியங்களை பயன்படுத்தி ஆகிரத்தை சம்பாதித்த மக்கள், உலகத்தின் ஏமாற்றத்தை விட்டு ஒதுங்கி வாழ்ந்த மக்கள். எனவே மேலானவர்களே, அதனால் தான் சஹாபாக்களின் வாலிப சஹாபாக்களின் சரித்திரத்தை பிரட்டி பார்த்தால் ஒவ்வொரு பெற்றோரும் பிரட்ட வேண்டும். மேலானவர்களே, குறைந்தபட்சம் மிக முக்கியமான சஹாபாக்களின் வரலாறுகளாவது அவர்களின் வாலிப பருவத்தை நாங்கள் திரட்ட வேண்டும். அல்லாஹ் நபிமார்களின் வாலிபத்தை அல்லாஹ் குர்ஆனில் கட்டம் கட்டமாக பேசுகிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாலிபம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாலிபம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாலிபம், 7 குகைவாசிகள் வாலிபர்களின் சரித்திரம் அல்லாஹ் எதற்காக பேசுகிறார்? மேலானவர்களே, வாலிபம் பக்குவமாக இருந்தது. அல்லாஹ் முடிவு செய்தான், இவர்கள் நபிமார்களாக மாற வேண்டும்.
வாலிபத்தை பக்குவமாக செலவழித்தார்கள். அல்லாஹ் சமூகத்தில் உயர்த்தினான். எமது வாலிப பிள்ளைகள் சமூகத்தில் உயர வேண்டுமா? அவர்களுக்கு தீனை கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை கொடுக்க வேண்டும், ரப்புடைய கட்டளையின் பெருமதியை கொடுக்க வேண்டும். மேலானவர்களே, சஹாபாக்களின் பின்னணியை திரட்டினால் இஸ்லாத்தின் பின்னணியிலும் வாலிபர்களை கண்டுகொள்ள முடியும், ஹிஜ்ரத்தின் பின்னணியிலும் வாலிபர்களை கண்டுகொள்ள முடியும், தியாகத்தின் பின்னணியிலும் வாலிபர்களை கண்டுகொள்ள முடியும், யுத்தத்தின் பின்னணியிலும் வாலிபர்களை கண்டுகொள்ள முடியும், குர்ஆனின் பின்னணியிலும் வாலிபர்களை கண்டுகொள்ள முடியும். ஒவ்வொரு பின்னணியும் வாலிபர்கள் முன் சப்பில் இருந்திருக்கிறார்கள். அதனால் தான் சொல்லலாம், சுருக்கமாக பேசினார்கள், நுஸிர்து பிஷ்ஷபாப். இந்த வாலிப சஹாபாக்களை வைத்து நான் தீனுக்கு ஏராளமாக உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். அந்த வாலிப பருவம் தீனை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட வேண்டிய முக்கியமான கட்டம் என்பதை நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி இருக்கிறார்கள். ஆதலால் ஒவ்வொரு வாலிபர்களை நெருப்படுத்த வேண்டும். சமகாலத்தில் வாலிபர்களின் நிலைப்பாடு மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. எத்தனையோ பெற்றோர்கள் இவனை ஏன் பெற்றெடுத்தேன் என்பதாக சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று வாலிபர்களின் நிலைப்பாடு மாறிக்கொண்டு வருகிறது. நண்பனின் வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு பெற்றெடுத்த தாய் தந்தையை விட்டு கலந்து விட்டது. மேலானவர்களே, அடிப்படை காரணம் நானும் நீங்களும் தான். கொடுக்க வேண்டிய தீனை கொடுக்க மறந்து விட்டோம், ரப்புடைய கட்டளையை கொடுக்க மறந்து விட்டோம், கட்டளையின் பெருமதியை கொடுக்க மறந்து விட்டோம். எமது வார்த்தைக்கு எதிராக என்று நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நிற்கிறார்கள் என்று சொன்னால் கவலைப்பட வேண்டிய கட்டம். சஹாபாக்கள் இஸ்லாத்தை பாதுகாப்பதன் பின்னணியாக இருந்திருக்கிறார்கள். இன்று இஸ்லாத்தை குழி தோண்டி புதைப்பதற்குரிய பின்னணியாக இன்று வாலிபர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்களின் பின்னணியை பாருங்கள். வாட்ஸ்அப்புக்கு அடிமையாகிக் கொண்டு, பேஸ்புக்கு அடிமையாகிக் கொண்டு, டிக்டாக்கு அடிமையாகிக் கொண்டு, யூடியூப்புக்கு அடிமையாகிக் கொண்டு, சுப்ஹானல்லாஹ், போதை வஸ்துக்கு பின்னால் எத்தனையோ வாலிபர்கள், பெண்களுக்கு பின்னால் எத்தனையோ வாலிபர்கள், எங்கு பார்த்தாலும் அனாச்சாரம், சுப்ஹானல்லாஹ், பாவத்தின் பின்னணியில் இருந்து வாலிபர்கள் முன்னால் நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயம் சீரழிந்து கிடக்கிறது. வாலிபர்கள் திசை மாறி அடைகிறார்கள். இந்த வாலிபர்கள் நெறிப்படுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாலிபர்களை சுமந்த பெற்றோரும் இதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். எனது பிள்ளையை முடிவில்லாத நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கையில் அரசுடைய நிழலில் இருக்கக்கூடிய பிள்ளையாக பார்ப்பதுதான் உண்மையான தந்தையின் கனவாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக எல்லாம் பேசினார்கள், ஷபாபக் கபல ஹரமிக் வஸிஹ்ஹதக கபல சுக்மிக். 5 விடயமும் 5 மணித்தியாலம் பேச வேண்டிய பாடம். மேலானவர்களே, சுருக்கமாக கோடிட்டு காட்டுகிறேன். இரண்டாவதாக பேசினார்கள், அல்லாஹ் ஆரோக்கியம் என்ற சொத்தை தந்திருக்கிறான். இது கலட்டப்பட்டு வீட்டுக்குள்ளால், வைத்தியசாலைகளுக்குள்ளால் நோயாளர்களாக நீங்கள் முடங்குவதற்கு முன்னால் அல்லாஹ் அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி ஆகாரத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். எப்படியான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எமது பெற்றோர்கள் கேள்விப்படாத புது புது நோய்களுக்கு நாங்கள் இன்று முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாத ஆபத்தான நோய்கள் சமூகத்தில் வேகமாக பரவிக் கொண்டிருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, வைத்தியத்துக்கு 1000, 5000, 10,000 செலவழித்த காலம் கடந்து போய்விட்டது. மேலானவர்களே, இன்று வைத்தியங்களுக்கு இன்று மக்கள் சுப்ஹானல்லாஹ் லட்சக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கில் மக்கள் செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு நாவுக்கே பாரமாக இருக்கக்கூடிய பயங்கரமான நோய் என்று சமூகத்தில் பரவிக் கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் அந்த நோய் வராது என்பதில் எந்த உத்தரவாதமும் கிடையாது. செல்லாம் தட்ட தெளிவாக பேசினார்கள். அப்படிப்பட்ட நோய்கள் உங்கள் ஆரோக்கியம் உங்களை விட்டு கலட்டப்படுவதற்கு முன்னால் தந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி வெறுமனே துன்யாவுக்காக நாசப்படுத்தி விட வேண்டாம். ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். மௌத்துக்குரிய தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருவரும் நிதானமாக கை வச்சு சிந்திப்போம். இந்த எத்தனை மக்கள் வீட்டை விட்டு, வாகனத்தை விட்டு தெரு தெருவாக அங்கே வைத்தியத்துக்கு வசூல் செஞ்சு அலையக்கூடிய காலத்தை நாளுக்கு நாள் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம், கேள்விப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். எந்த கவலையும் இல்லாமல் நடமாடுகிறோம். மேலானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரக்கமாக சொல்கிறேன், நான் யாரும் நஷ்டவாளியாக கூடக்கூடாது. நான் மாத்திரமல்ல, என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களும் நஷ்டவாளியாக கூடக்கூடாது. எனது இரத்த உறவுகளும் நஷ்டவாளியாக கூடக்கூடாது. சுமந்த உறவுகளும் நஷ்டவாளியாக கூடக்கூடாது. அனைவரும் உள்ளத்தில் சுமக்க வேண்டும். மேலானவர்களே, கவலைப்படுவோம். வாழ்க்கை பாதையை மாற்ற வேண்டும். அல்லாஹ் அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி ஆகாரத்தை சம்பாதிக்கக்கூடிய நல்ல மக்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக பேசினார்கள், அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான். அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான். இந்த வசதிகள் நிரந்தரம் அல்ல. மேலானவர்களே, ஷரியத்தில் திருமணத்துடைய பாடத்தில் குஃபு என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது, பொருத்தம் பார்ப்பது என்ற தலைப்பு இருக்கிறது. எமது ஷாஃபி மதுஹபில் பொருத்தம் பார்ப்பதற்கு வசதி என்பது ஒரு பொருட்டே கிடையாது. கோடீஸ்வர குடும்பத்தில் பரம ஏழைகள் திருமணம் முடிக்க முடியும். ஷரியத் வசதியை ஒரு குஃபுவாக, ஒரு பொருத்தமாக பார்க்கவில்லை. ஏன் தெரியுமா? ரப்புடைய பார்வையில் அதுக்கு பெருமதியே கிடையாது. ஆதலால் நிதானமாக சிந்திக்க வேண்டும்.
பெரும் முஃப்திமார்கள், பரம ஏழை முஃப்திமார்கள் கோடீஸ்வர குடும்பத்தில் திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பரம்பரை ஏழை சஹாபி, சுலூக்குல் லா மால லஹு என்பதாக வரலாற்றில் பேசுவார்கள். அன்றாடம் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாத ஏழையாக நடமாடிய சஹாபி. ஆனால் அவரது ஏழை ஷரீஅத்தை விளங்குவதற்கு தடையாக இருக்கவில்லை. உம்மத்துடைய சொத்தாக மாறுகிறார். மிக பெரும் ஒரு ஹாஃபிலாக, ஆலிமாக, காரியாக, முஃப்தியாக, முஹத்திஸாக, முஃபஸ்ஸிராக, நபிமார்களின் தலைவரின் பணிவிடையாக மாறி மிகப்பெரிய ஈமானை சம்பாதித்த நிலையில் கபருக்கு சென்ற ஏழை சஹாபிதான். ஆனால் கோடீஸ்வர குடும்பத்தில் திருமணம் முடித்தார். மனைவி ஜகாத் கொடுக்க தகுதியானவள், இவர் ஜகாத் எடுக்க தகுதியானவர். ஆச்சரியமான சரித்திர மேலாளர்களே, முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திரட்டுவோம் பாடத்தை. எனவே அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறானா, வசதியை பயன்படுத்தி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு முன்னால், கபரை சென்றடைவதற்கு முன்னால் அதை பயன்படுத்தி ஆகிரத்தை சம்பாதிப்போம். மேல்மட்ட சஹாபாக்களை பார்ப்போம். சஹாபாக்களின் கோடீஸ்வர சஹாபாக்களின் சரித்திரத்தை திரட்டுங்கள். அவர்களின் கோடீஸ்வர சொத்து எங்கே செலவிடப்பட்டது, எதற்காக செலவழித்தார்கள்? மக்கத்து கோடீஸ்வரர்களை பாருங்கள். ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு வரலாறை திரட்டுவோம். மதீனத்து கோடீஸ்வர சஹாபாக்கள் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களின் சரித்திரத்தை திரட்டுவோம். எந்த கோடீஸ்வர சஹாபியின் சரித்திரத்தை திரட்டினாலும் அவர்களின் சொத்து முழுக்க முழுக்க ஆகிரத்தை சம்பாதிப்பதற்காக, தீனுக்காக, நல்ல வழிகளில் செலவழிக்கப்பட்டதை தவிர மாற்று வழியில் செலவழிக்கப்பட்டதாக நீங்கள் சரித்திரத்தில் கண்டுகொள்ள முடியாது. குறைந்தபட்சம் மேலானவர்களே, கோடீஸ்வர சஹாபாக்களில் 2 கோடீஸ்வர சஹாபியின் வரலாறையாவது நானும் நீங்கள் கட்டாயம் திரட்டத்தான் வேண்டும், திரட்டியே ஆக வேண்டும். இல்லை என்றால் எனது உங்களது ஈமானில் குறைபாடு இருக்கிறது என்பது எமது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தின் அகீதாவின் ஒரு கோட்பாடாக இருக்கிறது. ஆக குறைந்தபட்சம் அஷரத்துல் முபஷரா என்று சொல்லப்படக்கூடிய சில நாவினால் சொர்க்கத்தை கொண்டு அடையாளப்படுத்தப்பட்ட நன்மாராய் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய 2 கோடீஸ்வர சஹாபாக்கள் தான் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்கள். இஸ்லாம் ஸல்லல்லாஹு நபிப்பட்டம் கிடைத்த முதல் நாளில் ஹதரத் அபூபக்கர் சித்திக் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அவர்களின் கையில் முதல் நாள் இஸ்லாத்தை தழுவிய 4 ஒருவராக ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, 2ஆம் நாள் இஸ்லாத்தை தழுவிய 5 ஒருவராக ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அவ்விருவரும் பெரும் மக்கத்து கோடீஸ்வரர்கள். எங்கே சொத்தை செலவிட்டார்கள்? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே சபையில் சொத்தை தீனுக்காக மாறி கொடுத்து ஒரே சபையில் 2 விடுக்கம் நபிமார்களின் தலைவரின் நாவினால் சொர்க்கத்தை விலைக்கு உலகத்தில் வாங்கிக் கொண்டார்கள். மதீனத்து மிம்பரில் வைத்து நபியவர்கள் ஹதரத் உஸ்மானுக்கு சான்று பகர்கிறார்கள். மா வர்ர உஸ்மான் மா ஃபஅல பஅதல் யௌம். உஸ்மான் இதற்கு பின்னால் உலகத்தில் எது ஒன்றும் செய்யாவிட்டாலும் பிரச்சனை கிடையாது, அவர் சொர்க்கவாதிதான் என்பதாக மதீனத்து மிம்பரின் ஆக கீழ்ப்படியில் வைத்து சஹாபாக்களை வைத்துக் கொண்டு அவர் சொர்க்கவாதி என்பதற்கு நபியவர்கள் சான்று கொடுக்கிறார்கள், சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். அந்த படியிலிருந்து இறங்கி வந்ததன் பின்னால் அடுத்த ஒரு பணத்துடைய பொருளாதார தேவை ஏற்படுகிறது. தஷ்கீல் பண்ணுகிறார்கள். 1000 தங்க நாணயம் நபி அவர்களின் மடியில் கொண்டு வந்து கொட்டி விடுகிறார்கள். ஒரு நாணயத்தை திரட்டி பார்த்த சொல்ல பேசுகிறார்கள். இதற்கு பின்னால் உஸ்மான் எந்த அமல் செய்யாவிட்டாலும் பிரச்சனை கிடையாது, சொர்க்கவாதிதான். ஒரே சபையில் குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்களுக்குள்ளால் 2 விடுத்தம் சொத்தை கொடுத்து சொர்க்கத்தை விலைக்கு வாங்கிக் கொண்டவர்கள். வரலாறை திரட்டுவோம். சுப்ஹானல்லாஹ். ஹதரத் அப்துர் ரஹ்மான் அவுஃப் சாதாரண கோடீஸ்வரர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்கிறார்கள். கனவில் சஹாபாக்களின் அந்தஸ்துகளை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களை பற்றி கனவில் கண்டு நபி அவர்கள் அடுத்த நாள் சஹாபாக்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு சஹாபி ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொருவரின் அந்தஸ்துகளை சொர்க்கத்தில் பார்த்ததை பேசிக் கொண்டு வரும் பொழுது மக்கத்து கோடீஸ்வரர் ஹதரத் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு பார்த்து பேசுகிறார்கள். அப்துர் ரஹ்மான், நீர்தான் மறுமையில் சுவர்க்கத்தில் என்னிடத்தில் கடைசியாக வந்து சேர்ந்தவர் நீதான் அப்துர் ரஹ்மான். என்ன நடந்தது? நான் பயந்து விட்டேன். அப்துர் ரஹ்மான் கேள்வி கணக்கில் சிக்கிக் கொண்டாரோ என்பதாக பயப்படக்கூடிய அளவுக்கு உன்னை நான் தேடினேன் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். நான் பதவி கொண்டிருக்கும் பொழுது உன்னை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நீ அந்த கட்டத்தில் நீ என்னிடம் வருகிறாய். எப்படி வந்தாய் தெரியுமா? விறுவிறுத்து போய் முகத்தில் வியர்வை வடிய வடிய என்னிடம் வந்து சேர்ந்தாய். நான் உன்னிடம் காரணம் கேட்டேன். அப்துர் ரஹ்மான், இவ்வளவு நேரமாக எங்கே சென்றிருந்தாய் என்று கேட்டபொழுது
பொழுது நீ என்ன என்னிடம் சொன்னாய் தெரியுமா? கடவுள் எனக்கு என்ன பதில் சொன்னாய் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், என்னை சொத்தின் பெருக்கம் கேள்விகளுக்கு கடினத்தின் காரணமாக நான் தாமதமாகிவிட்டேன் என்பதாக சொல்லிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவின் விளக்கத்தை சொன்ன பொழுது ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் அழுகிறார்கள். அழுதுவிட்டு ஸலாம் பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்றைய இரவு எனக்கு ஷாம் நாட்டிலிருந்து 100 ஒட்டகங்கள் நிறைய வியாபார சொத்துகள் வந்திருக்கிறது. 100 ஒட்டகம் என்றால் எமது சமகாலத்தில் சொல்வதாக இருந்தால் 100 லொரிகள் சொத்து சாமான் வந்திருக்கிறது. அனைத்தையும் நான் மதீனாவின் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் பங்கிட்டு கொடுத்து விடுகிறேன். யா ரசூலல்லாஹ், இதை வைத்தாவது அல்லாஹ் எனது கேள்விகளுக்கு இறைசுபடுத்தக்கூடுமே என்பதாக பேசிவிடுகிறார்கள். ஏராளமான சரித்திர மேலானவர்களே, எனவே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வசதியை பயன்படுத்தி ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள்வோம். கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் உள்ளத்தில் உருவாக்க வேண்டிய அடுத்த ஒரு பாடம் சொன்னார்கள், உங்களுக்கு வேலை வெட்டிகள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் தந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்க. இந்த ஓய்வு நேரங்கள் பயன்படுத்தப்படாமல் இருப்பதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட கருவிதான் ஸ்மார்ட் போன்களாக இருக்கிறது. ஒரு காலத்தில் குர்ஆனை தூக்கிய கைகளெல்லாம் இந்த போனை தூக்க ஆரம்பித்து விட்டது. தஸ்பீஹை தூக்கிய கைகளெல்லாம் போனில் காலத்தை கழிக்க ஆரம்பித்து விட்டது. ஒரு கசப்பான பாடம் மேலாளர்களே, எமது மூதாதையர்கள் தொழுகைக்கு முன்னாலும் குர்ஆனை பிரட்டினார்கள், தொழுது முடிந்ததும் குர்ஆனை தூக்கினார்கள். இரவிலும் தூக்கினார்கள், பகலிலும் தூக்கினார்கள், தூங்குவதற்கு முன்னாலும் தூக்கினார்கள், தூங்கி எழுந்ததன் உடனேயும் தூக்கினார்கள். ஆனால் எமது நிலைப்பாடு, எந்தெந்த இடத்தில் எமது முன்னோர்கள் குர்ஆனை தூக்கினார்களோ அதே இடத்தில் இந்த போனை தூக்கிக் கொண்டு நடமாடுகிறோம். தொழுவதற்கு முன்னாலும் அதே முசீபத்தில், தொழுது முடிந்ததும் அதே முசீபத்தில், காலையிலும் அதே முசீபத்தில், இரவில் தூங்குவதற்கு முன்னாலும் அதே முசீபத்தில், தூங்கி எழுந்தவுடனும் அதே முசீபத்தில். எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஆண்களும் வித்தியாசம் கிடையாது, பெண்களும் வித்தியாசம் கிடையாது, வாலிபர்களும் வித்தியாசம் கிடையாது, பழுத்த தாடிகளும் வித்தியாசம் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முசீபத்தான தனித்திரியமான வாழ்க்கையிலிருந்து அகப்பட்டு நாங்கள் வெளியேற முடியாத ஒரு முசீபத்தாக இதில் மாட்டிக்கொண்டு தடுமாறுகிறோம். மேலானவர்களே, எத்தனை வாலிபர்கள் மஸ்ஜிதுக்குள்ளால் அதான் சொல்லப்படுகிறது போனை தள்ளிக் கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, எவ்வளவு கவலைப்பட வேண்டிய விஷயம். இன்று வாலிபர்கள் வாகனங்களில் திரிகிறார்கள். நிதானமாக கண்ணூருங்கள். எத்தனை வாலிபர்கள் இன்று மோட்டார் சைக்கிளில் பின்னால் 2-3 வாலிபர்கள் போனில் தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். ஓடக்கூடிய நகரை தவிர அனைவரும் போனில் நேரம் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சந்திகளிலும் வாலிபர்கள் போனுடன் இருக்கிறார்கள். கவலைப்பட வேண்டிய மேலானவர்களே, இதே நிலையில் உயிர் கைப்பற்றப்பட்டால் எனது முடிவென்ன? எனது மகனின் முடிவென்ன? நிதானமாக சிந்தியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் ஷரீஃபில் ரிவாயத் வருகிறது. ஹதரத் உஸாமா இப்னு ஸைத் ரிவாயத் பதிவு செய்யப்பட்டது வருகிறது. ஸலாம் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து பேசினார்கள், ஹல் தரவுன மா அரா, நான் பார்ப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், இன்னி லஅரா ஃபிதன் தகஅ ഖിലാല புயூத்திக்கும் கவாகஇல் மதர், ஃபித்னாக்களை நான் பார்க்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரின் வீட்டு கூரைகளுக்குள்ளால் மழை துளிகள் இறங்குவதை போன்று ஃபித்னாக்கள் முசீபத்துகள் இறங்குவதை நான் பார்க்கிறேன் என்பதாக 1450 வருடங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டின் சூழலை பாருங்கள். ஒவ்வொரு அறைக்குள்ளாலும் இந்த முசீபத் இருக்கிறது. மேலானவர்களே, மிக கூடிய கவனம் செலுத்த வேண்டும். நிதானமாக சிந்திக்க வேண்டும். வீட்டுக்குள்ளால் இந்த முசீபத் போய் சேர்வதில் கூடிய கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனை குடும்பங்கள் இந்த முசீபத்தினால் சீரழிந்து தடுமாறுகிறது. எத்தனை கௌரவமான குடும்பங்கள் கௌரவத்தை இழந்து பாதை வரைக்கும் வந்துவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிதானமாக தேவைக்கு மாத்திரம் மருந்தை போல் பயன்படுத்திக் கொள்வோம். அந்த கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை குர்ஆனுக்கும் துஆவுக்கும் ஆகிரத்துக்குமாக சம்பாதித்துக் கொள்வோம். பிள்ளைகளை இதற்கு முன்னுதாரணமாக நாங்கள் வளர்த்தெடுப்போம். பிள்ளைகளை படிப்புடன் பார்த்திருக்கிறோம், கொப்பிகளுடன் பார்த்திருக்கிறோம், போனுடன் பார்த்திருக்கிறோம். எனது மகனை எப்போதாவது தஹஜ்ஜத்தில் துஆவில் பார்த்திருக்கிறோமா? எனது மகனை தஹஜ்ஜத்தில் பார்த்திருக்கிறேனா? துஆவில் பார்த்திருக்கிறேனா? சஜதாவில் பார்த்திருக்கிறேனா? குர்ஆனுடன் பார்த்திருக்கிறேனா? இதற்கு ஆசைப்படுவோம். இந்த குழந்தைகள் தான் எனது கபருக்குரிய நிரந்தர வருவாய் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா பேசிய கேட்ட விடயங்களை நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயா. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், சகோதர சகோதரிகள், குடும்பத்தார், மனை மக்கள் அனைவருக்கும் மஃபிரத்தை நசீபாக்குவாயா. பூரா குடும்பத்திற்கும் மஃபிரத்தை நசீபாக்குவாயா. வாழ்க்கையின் நோக்கத்தை விளங்கி வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி விடுவாயாக. உலகத்தின் ஏமாற்றத்தை விட்டு ஒதுங்கி வாழ தௌஃபீக் செய்வாயாக. நீ தந்த சகல ஆற்றல்களையும் ஆகிரத்தையும் மௌத்தையும் தியானிப்பதற்கு பயன்படுத்த தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, உலகத்தில் குடும்பம் சந்ததியாக நிம்மதியாக வாழ விரும்புவதை போன்று மேலான சுவர்க்கத்தில் சந்ததியாக வீட்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு நசீபாக்குவாயாக. அதற்குரிய தயாரிப்பு உலகத்தில் நடமான தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.